திருநெல்வேலியில் சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை காண்போம். நம்ம கற்றுக் கொடுக்கிற பள்ளி, அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிட்டு, இந்த பள்ளிக்கூடத்தில் இன்று முதல் இது பிஎம் ஸ்ரீ ஃபண்டு, பிஎம் ஸ்ரீ கல்வி நடத்துகிற பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லி, அந்த பள்ளிக்கூடத்தில் 1லிருந்து 5 வரை தமிழ் படிச்சுக்கலாம், தாய்மொழி. அதுக்கு மேலே இந்தியும் சமஸ்கிருதமும் படிக்கணும். இது உங்களுக்கு எப்படி உங்களுக்கு புரியுதோ புரியலையோ எனக்கு தெரியுது. இது நம்முடைய தமிழை அழிக்கைக்கு அவங்க வெளிப்படையாக என்ன சொல்கிறாங்கன்னாக்கி, இந்தியை ஏன் இன்னொரு மொழியை ஏன் கற்றுக்கொள்ளக்கூடாது, ஏன் படிக்க விட மாட்டேங்காங்க. அப்போ இந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடம்ட்டு ஒரு ஸ்டிக்கர் 300 பள்ளிக்கூடத்தில் ஒட்டிட்டு 60% சம்பளத்தை ஒன்றிய அரசும் மாநில அரசு 40% தரும். எப்படி கடந்த அக்டோபர் மாதத்திலிருந்து 100 நாள் வேலை திட்டத்துக்கு 60% ஒன்றிய அரசு தரணும், அதை நிறுத்திட்டாங்க. எப்படி சர்வ சிக்ஷா அபியான் அனைவருக்கும் கல்வி திட்டத்துக்கு 60% தர வேண்டிய பணம் 2152 கோடி ரூபாய் தரல, நிறுத்திட்டாங்க. அதே போல் இப்படி ஸ்டிக்கரை ஒட்டி அந்த பள்ளிக்கூடத்துக்கு 60% நிதியை தாரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இது போல் நிறுத்திடுவாங்க. நிறுத்திட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களாலையும் பணம் தர முடியாது, உங்களாலையும் நடத்த முடியலைன்னா அதானி போன்ற பெரிய நிறுவனத்திட்ட கொடுத்துருங்க, தொண்டு நிறுவனங்கள் அவங்க நடத்திடுவாங்க. நான் சொல்கிறது சிரிக்கைக்காகவோ வேடிக்கை இல்லை. இந்த திசையை நோக்கி போகிறதுக்காக பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நம்ம ஆரம்பித்த பள்ளிக்கூடம், நடந்துக்கிட்டு இருக்க பள்ளிக்கூடம், ஸ்டிக்கர் ஒட்ட சொல்கிறாங்க ஒரு 300 பள்ளிக்கூடத்துக்கு. இதுதான் நல்ல பள்ளிக்கூடம்னு சொல்லி மற்ற பள்ளிக்கூடங்களெல்லாம் காலி பண்ணணுங்கிற ஒரு முடிவோடு அதை சொல்கிறாங்க. அப்போ பிஎம் ஸ்ரீ ஸ்டிக்கர் ஒட்டுறது, புதிய கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை, புதிய தேசிய கல்விக் கொள்கை என்பது 3, 5, 8 ஃபெயில் ஆனால் அவனை எங்கே அனுப்ப வேண்டியது? குறத்தொழிலுக்கு அனுப்ப வேண்டியது. சமக்கர சிக்ஷா அபியான்ங்கிறது கட்டாய கல்வி 2022ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட கல்வி 2026 வரை இருக்குது. அந்த நிதியை தரமாட்டேன்னு சொல்லி மிரட்டுறது சிறுபிள்ளைத்தனமானது. அதுதான் மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான சொல்கிறோம். ஏன் இந்த சட்டம் என்ன சொல்லுது, நியூ பாலிசி எஜுகேஷன் என்ன சொல்லுது, பிஎம் ஸ்ரீ என்ன சொல்லுது? அப்போ 3 விதமான விஷயங்கள். அப்போ சட்டப்படியே இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி நாடாளுமன்றத்தால் அனுமதிக்கப்பட்ட ஒரு சட்டம் சர்வ சிக்ஷா அபியான். அந்த நிதியை தாங்க கேட்கும். இதை வச்சு அப்போ அரசியல் பண்ணுறது யாரு சொல்லுங்கள்? நான் உதாரணத்துக்கு இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க நம்முடைய பாரத துணை ஜனாதிபதி அவர்கள் நிலத்தை வாங்கினா தான் ஒரு மொழி அழிஞ்சிரும், இன்னொரு மொழியை கற்றா அழிஞ்சிடாது அப்படின்னு சொன்னதாட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ராஜஸ்தானில் 1951 மக்கள் தொகையை கணக்கெடுத்து பாருங்கள். 1951 ராஜஸ்தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் 79% பேர் ராஜஸ்தானி மொழி, அங்கே உள்ள மாநில மொழி பேசுகிறாங்க. 21% பேர் இந்தி பேசுகிறாங்க. 2011 மக்கள் தொகையை கணக்கெடுங்க, 89% பேர் இந்தி பேசுகிறாங்க, 11% பேர் அந்த மாநில மொழியான ராஜஸ்தானி மொழியை பேசுகிறாங்க. இந்தி போச்சுன்னா நிலைமை என்னங்கிறதுக்கு ஒரு உதாரணம், ராஜஸ்தான் உதாரணத்தை 2 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் எடுத்து பாருங்கள். 51 பாருங்கள், 2011 பாருங்கள்.